日本一ついてない中学生ついてない陽一はある日ラッキーマンに変身する能力を身につけた。この物語は地球征服を企む数々の侵略者を相手にラッキーだけで戦い続ける愛と真実のスーパーヒーローラッキーマンの汗と涙と笑いの物語である。沖のかもめにふかしも取られてついてね。見上げてごらん夜空の星を君にも見えるさこの星がラッキークッキーや白あきラッキークッキーもんじゃ焼きあなたは今幸せですか私いつも幸せですついてついてつきまくるそれが私だラッキーマンついてついてつきまくるそれが私だラッキーマンஒன்னா சேர்ந்து வர எதிரி 3 லக்கி மேன் முன்னாடி வீணு பொறுமையா வாங்க தள்ளாதீங்க மெதுவா வாங்க இங்க என்ன வடை பாயசத்தோட சாப்பாடா போடுறாங்க எல்லாம் வேலை விஷயமா தானே பொறுமையா வாங்க சாதிச்சுட்ட ஒரு வழியா நான் சாதிச்சுட்டேன் 3 சக்திகளை ஒன்னா இணைச்சு அதிபயங்கர சக்தியா மாத்திர எந்திரம் தயாராகிவிட்டது தாந்தரமா இதை உள்ள வைக்கிறேன் எந்திரம் செயல்படுகிறது என்னுடைய வாழ்நாள் கனவு நனவாக போகுது செயல்பாடு முடிந்தது என் கண்டுபிடிப்பு முடிஞ்சது ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒவ்வொரு அடியத்தான் எடுத்து வச்சு போகணும் அதே மாதிரி தான் எந்த வெற்றியோ இதை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவோம் அதிபயங்கர சக்தி அந்த லக்கிமன் கண்டிப்பா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அம்மா எதையாவது கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு சும்மா பஞ்சு டயலாக் பேசிட்டு இருப்பாரு ஏதாவது சொன்னியா உங்களை போய் சொல்லுவானா நீங்க பெரிய வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் நீங்க வல்லவரு நல்லவரு நாளும் தெரிஞ்சவரு ஓகே கந்தலாக்கரை என்னோட கண்டுபிடிப்ப செயல்படுத்த ஆட்களை கேட்டிருந்தனே எங்க அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க கதவை திறந்தீங்கன்னா கந்தல் ஆயிடுவீங்க பண்ண பில்டப் எல்லாம் வேஸ்டா போச்சு சொல்லிட்டு திறக்க கூடாதா நாங்க தானே அனுபவிக்கிறோம் இவங்க ஒருத்தரால கூட லக்கி மேன் முன்னாடி நிக்க முடியாது என் நல்ல மூட நீ கெடுத்து விட்டுட்ட என்ன வேணும் என் உடல் பலத்தால நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் உடல் பலமா நான் போயிட்டு வரேன் நீ எல்லாம் சண்டை போடுறேன்னு சொன்னா இப்படிதான் என் பொறுமையா ரொம்ப சாதிக்கிறீங்க கை கெட்டின சாப்பாடு வாய் கெட்டலன்ற கதையெல்லாம் இருக்கு இதெல்லாம் பட்லர் இன்னொரு தடவை இந்த மாதிரி கிண்டல் பண்ணி பேசுனு வையே உன்னை பிடிச்சு நெசிக்கு புழுவாட்டம் ஆக்கிடுவ ஜாக்கிரதை என்னது புழுவாட்டம் ஆக்கிடுவீங்களா என்ன 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 என்னையா நடக்குதுங்க என்ன பாக்குற இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அகிலமே பார்த்து பயப்படுற இந்த பறவை தோற்றம் கொண்ட நான் யாருன்னு உனக்கு தெரியலையா நீ பறவை மனுஷன் தானே இதுக்கு முன்னாடி அந்த லக்கி மேன் கூட சண்டை போட்டு அவனை திணற அடிச்சிருக்கல அது உனக்கு இவ்வளவு தாமதமாவா தெரியுது சந்தேகமே இல்ல நான் தான் லக்கி மேன் கூட சண்டை போட்ட பறவை ஆனா எதிர்பாராத விதமா அவன் அன்னைக்கு என்ன தோக்கடிச்சுட்டான் என்ன வறுத்து எடுத்துட்டான் அதனாலதான் நான் திரும்பி வந்திருக்கேன்
அதான் எக்ஸைட் கொடுத்துட்டாங்கல்ல, இப்ப எதுக்கு என்ட்ரி கொடுத்துருக்க? உன்னை என்னோட சங்கத்துக்கு வரவேற்கிறேன். நைஸ் டு. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் பேரன். என்ன பேசிட்டு இருக்க? அவன் பாஸ் கிடையாது, நான் தான் பாஸ். அவன் வெறும் பட்லர். ஆனா இவன் தான் என் பார்வையில ரொம்ப கம்பீரமா தெரியறான், அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படியா? சரி பரவாயில்ல. என்ன விளையாடுறியா நீ? 6 அடி உருவத்துல கம்பீரமா இருக்கிற என்ன தெரியலையா? யாரது? உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? கேக்குறேன்ல. எவன் அவன்? கண்டபடி இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறது? அது ஒண்ணு இல்ல, நேத்து ராத்திரி நிறைய சாப்பிட்டேன். இப்பதான் எனக்கு ஃப்ரீயா இருக்குது. என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப? தும்மலு குமட்டலு விக்கல இதெல்லாம் தானா வருது, தடுக்க முடியாது. இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. நீ இதுக்கு முன்னாடி லக்கி மேன் கூட சண்டை போட்டவன் தானே? நீ ஒய்யாஜி மேனா? ஆமா, லக்கி மேன் எதிர்த்து போராட வீரம் வேணும்னு கேட்டீங்களாமே, அதனாலதான் வந்திருக்கிறேன். எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. வாட தாங்கலையே. நான் எதிர்பார்த்த மாதிரியே 2 வீரர்கள் கிடைச்சிட்டாங்க. பரவ மனுஷனையும் ஒய்யாஜி மேனையும் என் கூட சேர்த்துக்க போறேன். அதுவும் இந்த ஒன்னா எனக்கிற எந்திரம் மூலமா. ஒற்றுமையே ஓங்குன்றத நிரூபிக்க நீங்க 2 பேரும் தயாரா இருக்கீங்களா? நாங்க இப்ப உங்க கூட சேர்ந்துக்கிறோம், ஆனா சண்டைக்கு அப்புறம் எங்களை பழையபடி மாத்தி விட்டுருவீங்கல்ல? அது ஒண்ணு கஷ்டம் இல்ல. சும்மா சுடு தண்ணி பட்டாலே போதும், நாம பிரிஞ்சிடலாம். மையாலுமா சொல்றீங்க? ஆமா ஆமா. லக்கி மேனோட அழிவை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. வேலை பண்ற இடத்துல வாழைப்பழத்தோல போடாதன்னு சொல்லிருக்கல்ல உன்கிட்ட. எந்திரம் தயாராகி உள்ளது. ஆபரேட் பண்ண யாரும் இல்ல. அச்சோ, கொஞ்சம் ஓவராவே போயிட்டு இருக்கு. வேண்டாம் 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 வேண்டாம். எந்திரத்தின் செயல்பாடு முடிந்தது. ஒற்றுமை ஓங்குகன்னு நிரூபிக்க 3 பேரும் இன்னைக்கு ஒருங்கிணைஞ்சு வந்திருக்கோம். நல்லா இல்லையே பட்லர், இது வேலைக்காகும் எனக்கு தோணல. சீக்கிரமா போய் சுடு தண்ணியை கொண்டு வா போ. இத போறேன். அச்சோ, பில்லு கட்டாம போனதுனால கேஸ கட் பண்ணிட்டானுங்க. இப்ப சுடு தனியா இல்லையா? மாஸ்டர், இந்த உடம்பு நல்லா தானே இருக்கு, அதுவும் கலைநயத்தோட இருக்கு. எதுக்கு பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? விட்டுருங்களேன். நீ உண்மையத்தான் சொல்றியா? நான் உண்மையதான் பேசுவேன், உண்மையதான் செய்வேன். உண்மையே என்னோட உயிர் மூச்சு. நிஜமா தான் சொல்றேன். நீங்க 3 பேரும் அட்டகாசமா இருக்கீங்க. அப்படியா? இத பார்த்து ஆச்சரியப்படுவாங்களா? அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அப்படின்னா சரி, இந்த அதிபயங்கர உருவத்திலேயே போய் அந்த லக்கி மேனை உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வந்துடலாம். நண்பர்களே வாங்க போலாம். சும்மா சொன்ன பொய்ய கூட இப்படி நம்புறானுங்களே. செங்கோ மனிதன், அவனுடைய சக்தி 1000 முகங்கள். அந்த சிறப்பு சக்தியால தான் எதிராளிய சிதறடிப்பானா. இவனோட ரேங்க் பி. என்ன படிச்சுக்கிட்டு இருக்க நீ? நீங்க இதுவரைக்கும் சண்டை போட்ட வில்லன்களோட லிஸ்ட் எடுத்து அதை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் கத்துக்கணும்ல குருநாதா. பேசாம நம்ம கொண்டாடலாம். கொண்டாடுறமா இல்ல திண்டாடுறமாங்கிறது இப்ப முக்கியம் கிடையாது குருநாதா. இத ராத்திரி பகலா உட்கார்ந்து விழுந்து விழுந்து படிச்சு உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆள வரணும்னு ஆசைப்படுற குருநாதா. அதுதான் என்னோட லட்சியம். குருவே, அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா? லைட்டா கேட்டுச்சு. உங்களுக்கு ஒண்ணு ஆகலைங்க? யாருன்னே தெரியல. பறவை உருவத்துல ஒரு மிருகம் வந்து என்ன இப்படி தாக்கிட்டு போயிடுச்சு. என்னது பறவை உருவமா? இந்த பறவை உருவம்னு தான் எனக்கு யாரோ ஒருத்தங்க ஞாபகத்துக்கு வராங்க. சுஜிதா, யார் அது? அது யாரு குருநாதா? உடனடியா நீங்க இந்த லிஸ்ட செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க. நீங்க ஜெயிச்ச ஏலியன்ஸ் எல்லாமே இதுல இடம்பெற்று இருக்காங்க. நல்லா பாருங்க. ஞாபகம் வரலைங்க. யாரோ ஒரு அபலையின் குரல். குருநாதா, அந்த திசையை நோக்கி போகலாம். என்ன இப்படியே விட்டு போனா எப்படி காப்பாத்துங்க? உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே மேடம்? என்ன வாட அடிக்குது? யாருன்னே தெரியலங்க. ஒரு பயங்கரமான மிருகம் வந்து வாயை திறந்துச்சு. அந்த வாடை தாங்கவே முடியல. என்னது பயங்கரமான வாடை இருக்கிற ஒரு மிருகமா? இந்த வாடன்னு சொன்ன உடனே யாரோ ஒருத்தங்க ஞாபகத்துக்கு வராங்க. யார் அது? இந்தாங்க, பார்த்து சொல்லுங்க. ஞாபகத்துக்கே வரல. குட்டி பையன். அச்சோ, என்னாச்சு? வயலமா இருக்கிற ஒரு அங்கிள் என் லாலிபப்ப புடிங்க தின்னுட்டு போயிட்டாரு. எங்க தாத்தா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைகிட்ட சாக்லேட்டா வாங்கி பிடுங்கி சாப்பிடுறானா அவன் உண்மையிலே ரொம்ப மோசமான ஒரு வில்லனா தான் இருக்கணும். யார் அவன்? என்னோட யூகம் சரியா இருக்குமா? நாம வேணும்னா புத்தகத்தை தேடி பார்க்கலாமா சுஜிதா? அப்படிப்பட்ட ஒரு ஆளை நாம தேடி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. நாம முடிவே பண்ணிடலாம். அதுதான் பாரன். நான் தாங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு கெஸ் தான்.
உங்க திறமைய நான் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னா உங்க அழிவு எப்படி வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இருந்தாலும் நாங்களே சொல்றோம், அப்பதான் ஒரு பஞ்சா இருக்கும். கமான் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டமா வந்து உங்களை கும்மி அடிக்க போறோம். எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேருக்கும் கலைநயத்தை ரசிக்கக்கூடிய தன்மையை சுத்தமா இல்லையா? இவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். நம்மளோட அழகு என்னன்றது நமக்கு தெரியுமே. எனக்கு என்னவோ அப்படி தோணல. நாம பார்க்க கொஞ்சம் வினோதமா இருக்கிறோமோ? அவனுங்க சிரிப்பே தெரியல, நம்மள ரொம்ப முக பண்றானுங்க. அடேங்கப்பா. மெடாச்சு, இந்த மாதிரி ஒரு வில்லனா தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நான் சண்டை போட போறேன். இது சூப்பர் ஸ்டார் மேன் உருமாற நேரம். அழகுக்கு ரோஜா பூ அழிவை தடுக்கிறதுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் மேன் நந்தா. என்னம்மா? சொல்லுங்க, என்ன விஷயங்க? என்னய்யா, என்ன? இப்பதான் ஃப்ரீயாச்சு. ஏயா கோச்சுக்காதீங்க. நேத்து ராத்திரி ஏகப்பட்டதை சாப்பிட்டுட்டேன். அதான் வயிறு கொஞ்சம் கடமுடான்னு இருக்குது. இயற்கையோட படைப்புல இதெல்லாம் சகஜம் தானுங்களே. உங்க என்ட்ரியா ரொம்ப கந்தர்கோலமா இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க, இல்லனா சுத்தமான இந்த இடம் சுத்தமாயிடும்பா. கிளம்புங்க. என்ன விளையாடுறியா? லக்கி மேன அழிக்காம நாங்க இந்த இடத்தை விட்டு போறதாவே இல்ல. பொறுத்தது போதும் குருநாதா, நாம பொங்கி எழுந்துடலாமா? ஆகலாம். இத உள்ள தள்ளுறேன். லக்கி மேன், இந்த எழுத்தை வச்சு எதிரிகளை வெளுத்து கட்ட. என்ன? நீதியின் நண்பன், அதர்மத்தை எதிர்ப்பவன், இருளை விளக்கி வெளிச்சம் தரும் கதிரவன். கூடவே டொரோக்கியமே ஒன்னா சேர்ந்து வந்துட்டோம். சாதாரணமா சொன்ன நீ கேட்க மாட்டா, அதான் அசாதாரணமா உருமாறி வந்திருக்கோம். ஓடி போயிடு. ஒரு வழியா உருமாறிட்டீங்களா? இதத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். பழைய கணக்கெல்லாம் தீர்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பரவ மனுஷா, லக்கி மேன சிதறடிக்க தயாராயிரு. குருவே, கொஞ்சம் இந்த புக்க படிங்க. இது வரைக்கும் நீங்க சண்டை போட்ட வில்லன்கள் எல்லாருமே ஒன்னா வந்திருக்காங்க. இவங்க தான் இருக்கிறதுலயே ரொம்ப பலசாலிங்க. நிஜமாவா? இவங்களை எதிர்க்கிறது உண்மையிலேயே பெரிய சேனை எதிர்க்கிறதுக்கு சமம். என்ன பண்றதா இருக்கீங்க? எனக்கு எப்பவுமே நல்ல நேரம் தான், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. உன் நேரம் இதோட முடிஞ்சு போச்சு. எதுக்காக காத்துட்டு இருக்க ஓயாஜி மேன்? ஆகட்டும், ஆரம்பிக்கலாம். குருவே, எத்தா தடியா இருக்காங்கன்னு பாத்தீங்களா? பார்த்தேன். அடடே, யாருங்க உள்ள? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியாக்கும். வேடிக்கை பாக்குறதா என்னோட பழப்பை தப்பா எடுத்துக்காதீங்க. பிடிச்சுட்டே களத்துல இறங்க போறோம். அழிவுக்கு தயாராகிற லக்கி மேன். ஆரம்பிச்சுட்டானுங்களா? இத பாருங்க, ஆக்ஷன் பிளாக் நீங்க பாத்துக்கோங்க, ஸ்பீக்கிங் பிளாக் நான் பாத்துக்கிறேன். லக்கி குக்கி ரயில்வே கேட்டு. சீக்கிரம் நாம சீக்கிரமா போலன்னா அந்த கேட்டு தானே முடிக்கும். சீக்கிரம் வாங்க. சும்மா சொல்லக்கூடாது லக்கி மேன். உங்க தாக்குதல் ஒவ்வொன்றும் சும்மா இடி மாதிரி விழுது. இதெல்லாம் சகஜமாப்பா. அப்படியா? ஆனா நீ பயந்து போன மாதிரி எல்லாம் தெரியுது. இவ வேற. பொறுத்தது போதும். உன்னோட அதிபயங்கர சக்தியை அவங்களுக்கு எதிராக செயல்படுத்தி காட்டு பயாஜி மேன். சரி, வேற உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதோ வருது பாரு, நெருப்பு தாக்குதல். ஊவா! என்ன நடக்குதுங்க? எப்படிப்பா தப்பிச்சோம்? இந்த கிளாஸோட சக்தி என்னங்கறத நான் இப்பதான் உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாமா, நம்ம முதலாளி சரியான கிளாஸ் தான் வாங்கியிருக்காரு. அடிச்சது பாரு லக்கி, சூப்பர்ல. என் கோபத்தை அதிகப்படுத்துறான். அவனுக்கு எவ்வளவு நேரம் லக் அடிக்குதுன்னு பாத்துடலாமே. இப்ப அடுத்தது நீதா பரவ மனுஷா. நாம எல்லாரும் பறந்து போய் அவங்கள சிதறடிக்கலாம். நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அவங்கள மாதிரியே நீயும் ஒருங்கிணைஞ்சிரு. ஒற்றுமையா இருந்தா எதிரிகளை ஒய்யாரமா தாக்கலாம். அப்படி போடு, சூப்பர் ஐடியாவா இருக்கு. ஒரு நிமிஷம், இதெல்லாம் வேலை கேக்குமா குருநாதா? அது ஐடியா தான் கொடுக்க முடியும். நீ என்ன கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறியா? என் சக்தி தான் இருக்கிறதுலயே சிறந்தது. சும்மா பேத்து எடுக்கிற மாதிரி காத்தால ரைமிங்ல அடிக்கிறானே. அவங்க வழியில போறதா நமக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? பேரன் மாதிரி நான் உங்களுக்கு தலைமை தாங்குறேன்.
கேட்க நல்ல ஐடியாவா தான் இருக்கு. குருவே சும்மா இவன் வாய் பேச்சுதான். இவனை நம்பியா நாம களத்துல இறங்குறத. ஓவரா பேசாத டோரோகே மேன். என்ன மாதிரி ஒரு லீடர் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணன் கோமாரத்துக்குள்ள ஒத்துக்கோ. இன்னொரு வார்த்தை பேசின வாய் வெத்தல பாக்கு போட்டேக்கோ. எப்பா 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 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? அப்போ நீங்களாவது ஏதாவது பண்ணுங்க. லக்கி களத்துல நானும் இறங்கிட்டேன். என்ன என்ன நடக்குது இங்க? அவங்க எல்லாம் எதுக்காக ஒன்னா சாடுறாங்க? சூப்பர் லக்கி மேன் என்ட்ரி கொடுத்துட்டோம். பில்டப் போதும், வெளியே வாங்க. மூணு பேரும் ஒன்னா சேர்றோம்னு சொல்லிட்டு ஏன் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? சகஜமாப்பா. லக்கி மேன் பண்றது எல்லாமே வினோதமாவும் வேடிக்கையாவும் இருக்கும். ஆனா அது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். லக்கி மேன் நிச்சயமா இந்த வினோத வடிவத்தை வச்சு ஜெயிச்சு காட்டுவாரு, பாத்துக்கிட்டே இரு. நீங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்தா என்ன, ஒரு ஊரே ஒன்னா சேர்ந்தா என்ன, நான் எல்லாத்தையுமே செதற அடிப்பேன். என்கிட்டயே மோத வரீங்க. போன வேகத்துல எதுக்காக என்கிட்டயே திரும்பி வர? பாத்து ஜாக்கிரதை லக்கி மேன். இவங்க ஒருங்கிணைப்ப நான் ஒருக்களிக்கிறேன் பாருங்க. இதோ வருது நிலத்தாக்குதல். அச்சச்சோ, நிலம் பப்பரப்பான்னு பொழக்குதே. நிலநடுக்க தாக்குதல்ல என் எதிரிகள்லாம் ஒட்டு மொத்தமா நில குலைஞ்சு போயிட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, என்னோட சக்தியால இந்த அடித்தளத்தை அடி விழாம பாதுகாப்பேன். எப்படி இருக்கு டோரோகே மேன் கண்ணு? என்ன கேள்வி இது? வலி தாங்க முடியாம வேதனையில துடிக்கிறேன். அப்படி போடு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வஞ்சனையே இல்லாம வஞ்சம் தீக்கலாமா? なんかすごそうな名前の攻撃だな。ついに最強男爵が真の実力を発揮するのか。 ஆதி பயங்கர ஆயுதம். கிஷியகோடி அபுஜிக்கு அபுஜிக்கு. பென்சில வச்சுக்கிட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கிற நீ? நான் கூட ஏதோ பெருசா பண்ண போறாருன்னு யோசிச்சேன். பொறுத்ததுதான் பொறுத்த, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. ஒருவே இதுவே பயங்கர வலியா இருக்குது. வலிக்கத்தானே செய்யும். எல்லா சக்தியையும் இந்த கால்ல தானே வச்சிருக்க. தெரிஞ்சேதா தொல்லை பண்ற. இந்த வாங்கிக்க. என்ன கீழே விழுந்ததுக்கு அப்புறமா தாறுமாறா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நாங்க எல்லாரும் தனித்தனியா வந்து உங்களை தத்தளிக்க வைக்க போறோம். அதுக்கு தயாரா இருங்க. ஆனா நீங்க முதல்ல இருந்தா தனித்தனியா தானே இருக்கிறீங்க. இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது குழந்தைங்களா? இருக்கு இருக்கு. கூட்டமா சேர்ந்து கும்மி அடிக்க போறோம். என்ன அலேக்கு போடு போடு அள்ளி போடு வச்சு போடு 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 போடு. எனக்கு என்னவோ இது அவங்க முதல்லயே செஞ்சிருக்கலாம்னு தோணுது. ஆமா ஆமா ஆமாங்க. இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? நீங்களும் 4-5 கல்ல எடுத்து போட்டு அவங்களை அடிங்களேன். உதவியா இருக்கும் இல்லையா? வாங்க. ஆமா, வந்து சேர்ந்துக்கங்க. நான் தயார் தானுங்க. நானும் ஹெல்ப் பண்றேன். நான் செய்ய மாட்டேன். அடேங்கப்பா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கலக்குறீங்க, ரொம்ப நன்றி. இந்தா, வாங்கிக்க. நல்லா வாங்கிக்க. எங்க கிட்டே மோதிர இந்த வாங்கிக்க. எனக்கு தலை சுத்துது. இனியும் பொறுமையா இருக்க கூடாது. பரவ மனுஷா, அவங்கள பறந்து போய் பந்தாடு. ஓகே. இது வரைக்கும் நாங்க தனித்தனியா தாக்கிக்கிட்டு இருந்தோம். இப்ப ஒன்னா சேர்ந்து தாக்க போறோம். இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அச்சச்சோ, அடங்கவே மாட்டேங்கிறானுங்களே இவனுங்க. இந்த என்னோட தாக்குதலை வாங்கிக்க. அதனால அதுவா வாங்கிறதுக்கு. லக்கி மேன் இனிமே ஒரு கடந்த காலம். என்னையா நடந்துச்சு? இப்ப நாம ஏன் பிரிஞ்சிட்டோம்? அத நான் விளக்கமா விளக்குறேன். இந்த 3 பேர்ல சக்தி வாய்ந்த பேரன் அவர்கள் லக்கி மேனை தாக்க முன் வந்த சமயத்துல ஏதோ ஒரு உயரமான கட்டடத்துல இருந்து ஏதோ ஒரு அங்கிள் கொஞ்சம் சுடு தண்ணியை ஊத்திட்டாரு. அந்த சுடு தண்ணி பேரன் மேல பட்டதுனால அவங்க கூட்டணி கூண்டோட அழிஞ்சு போச்சு. இதுதான் விஷயமா? இனிமே நான் அவனை விடுறதோ இல்ல. என்ன ஆனாலும் சரி, போய் அவனை தாக்கு பரவ மனுஷா. என்னால முடியாது. ஏன் முடியாதுங்கிற? எனக்கு ஆகாத ஒரு விஷயம் இங்க இருக்கு, அதனாலதான். என்ன? எஸ்கேப் எஸ்கேப் எஸ்கேப்.
புரிஞ்சு போச்சு. போன தடவை பரம மனுஷன் ஒரு நெருப்புல மட்டும் தானே அழிஞ்சான். அதனாலதான் இப்ப நெருப்பு பத்தனம் பயந்து ஓடுறான். அதுதான் விஷயம். அக்கிரமக்காரங்க மனசுல நீங்க ஒரு சிம்ம சொப்பனமா விளங்குறீங்க, கலக்குறீங்க. சகஜமாப்பா. ஓ, நீயாவது போய் அவங்கள தாக்கு. கொஞ்சம் இருங்க. வீட்டுல இருந்து போன் வருது. என்ன சொன்ன? நம்ம பையனுக்கு உடம்பு சரியில்லையா? ரொம்ப ஜுரம் அடிக்குதா? கவலையே படாத. தப்பா நினைச்சுக்காதீங்க ஆபீசர். எனக்கு ஆஃப் டே மெடிக்கல் லீவ் வேணும். நான் வரட்டுமா? டாடா. மெடிக்கல் லீவ் எடுத்துட்டு போறதுக்கு இது என்ன ஆபீஸ் நினைச்சிட்டு இருக்கியா? எப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டேன்னு. இத திருப்பி குடுக்கறதுக்கான நேரம். இப்ப நீ ஒரு ஆளு, நாங்க 3 பேரு. ஆக போற தாறு மாறு. லக்குன்னு சொல்லி என்ன மக்கா கிட்ட எல்லாம் நான் உன்னை விட மாட்டேன். மாஸ்டர் வாங்க போயிரலாம். அவங்க 3 பேரும் குரூப்பா இருக்காங்க. நீங்க சோலோவா இருக்கீங்க. மாட்டினீங்கன்னா கிராப் பண்ணி அனுப்பிடுவாங்க. சிங்கத்தோட கால்ல அடிபட்டாலும் சிங்கம் தான். அதனால மத்தவங்க ஓடி போனாலும் சிங்களா இருந்து இவங்கள சிதைச்சு காட்டுறேன் பாரு. எதே சிங்கம்மா? ஆனா நீ வெறும் அசிங்கம் தானப்பா, காமெடி பீஸ். நீ ஏன் பேச மாட்ட? உன் கூட 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட சேர்ந்து ஒன்னையும் அழிக்கிற. ஜோலி முடிஞ்சது. பாவம். சரி குருநாதா, நாம இப்ப கிளம்பலாம் நினைக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு. ஆமா, அசாதாரண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சாதாரண வாழ்க்கைக்கு போலாம். நானும் கிளம்புறேன். லக்கி மேன், திரும்பவும் உங்க உதவிக்கு நன்றி. கண்ணா, கதகளி ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடக்கூடாது. அப்படி கண்டமேனிக்கு ஆடினா இப்படிதான் பேரன் மாதிரி பப்பரப்பான்னு கிடக்கணும். குத்துப்பட்ட பேரன் இனியாவது ஒழுங்கா இருப்பாரா? பொறுத்திருந்து பாப்போம். திரும்ப வந்தாலும் வரலாம்.